விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே இன்செக்யூர் ஆகி நீங்க இப்படி அநியாயம் பண்றீங்க விஜய்க்கு. அதுல இமானை வரைக்கும் இழுத்து வச்சிருக்கான். இமானுக்கும் நன்றியோட, விஜய்க்கும் நீ நன்றியோட இல்ல அப்படிங்கிறான். பராசக்தி ஜனநாயகனுக்கு போட்டியா வருதுன்னதுமே நான் பேனரை கிழிப்பேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேட்டி கொடுத்தேன். உங்க அண்ணன் தானே இந்த துப்பாக்கியை கொடுத்தாரு, இப்ப நீங்களே எதிர்க்கலாமா அப்படின்னதும் அதெல்லாம் தெரியாதுண்ணா, படம் ரிலீஸ் ஆனா பேனர் கிழிப்பேன். இவருக்கு கரெக்டான ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணுமா? ஏன்டா நான் ஏன்டா கொடுக்கணும்? இப்ப ஒரு படத்துக்கு கூட உங்களால பொறுத்துக்க முடியல அப்படின்னா இவங்க ஆட்சியை எப்படி பிடிப்பாங்க? எனக்கு அது புரியல. எந்த மாதிரி ஆளுங்களா இந்த மாதிரி ஆளுங்க? கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டா விஜய்ன்னு சொல்ற ஆளுங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க சாரு. அவரோட லாஸ்ட் படம் ட்ரிபியூட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க கொடுங்க. படம் நல்லா இருந்துச்சா நியூட்ரல் அலையன்ஸ் பராசக்தி போறதா ஜனநாயகம் கூட அவன் டிசைட் பண்ணிட்டோம். 200 கோடி தெரியல. இது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு லைக் வரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறாரு. நீங்க விரும்பாததால கடைசி விவசாயி ஓடல, நீங்க விரும்புறதாலதான் துணிவும் வாரிசும் ஓடிட்டு இருக்கு. அந்த டைம்ல ஒன்னா வந்துச்சு. நீங்க இந்த டிவிகே விர்ச்சுவல் வாரிசுன்னு சொல்லிட்டு இந்த ஆச்சரியக்குறிகள் இவங்க பேசுறதே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ரீசெண்டா இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களான்னு தெரியல. இந்த பராசக்தி மூவி இருக்குல்ல, பராசக்தி சிவகார்த்திகேயன் மூவி, அத ப்ரீபோன் பண்ணிட்டாங்க. முன்னாடி ஜனவரி 14th பிளான் பண்ணிட்டாங்க. இது ஜனநாயகன் கூட சேர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி 14th தான் ரிலீஸ் ஆகலாம் இருந்தது, ப்ரீபோன் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க எல்லாமே இன்செக்யூர் ஆயிட்டாங்க. யாரு? இந்த விஜய் ஃபேன்ஸ். டிவிகேன்னு கூட சொல்ல தேவையில்ல, விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே இன்செக்யூர் ஆகி, அதாவது துப்பாக்கியை கொடுத்தாரே உங்க கையில, நீங்க இப்படி அநியாயம் பண்றீங்க விஜய்க்கு. இப்போ ஆக்சுவலா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போய் என்னன்னா எஸ்கே மியூசிக் கொடுத்த இமானுக்கும் நன்றியோட இல்ல மீன் டிவிக்கு போட்டுட்டு இருக்கான் மீன். அதுல ஈமானை வரைக்கும் இழுத்து வச்சிருக்கான். ஈமானுக்கும் நன்றியோட இல்ல, அப்புறம் இப்ப உனக்கு கையில விஜய்க்கும் நன்றியோட இல்ல அப்படிங்கிறான். பாரு இவ எவ்வளவு லோவா இறங்குறாங்க பாருங்க. இது ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு இதா இருக்கு ஆக்சுவலா. இவங்க பயங்கர இப்ப அந்த ரிலீஸ் டேட்டுமே இவர் கையில இல்ல, எஸ்கே பண்றாருன்னா எஸ்கேவோட கையில இல்ல. எஸ்கே கையில இல்ல, போட்டியாதான் வருவான்னு சொல்ல மாட்டாரு. அதை ப்ரொடியூஸ் பண்றது யாரு, அதை இது பண்றது யாரு, எல்லாமே அவர் கையை மீறின ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. அதையும் தாண்டி எஸ்கே மேல கொண்டு போய் இது பண்றாங்க. அதுதான் லைக் ஒரு ஆக்சுவலி ஒரு சின்ன பையன் சொன்னான், இது 1 மாசம் முன்னாடியே நடந்த சம்பவம். இந்த மாதிரி பராசக்தி ஜனநாயகனுக்கு போட்டியா வருதுன்னதுமே நான் பேனரை கிழிப்பேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேட்டி கொடுத்துட்டு பையன். அதான் ஒரு மென்டல் மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்தா கால் பண்ணி வீடியோ. ஆக்சுவலி ஆமா, அதுவே நாங்க பாதி கட் பண்ணிட்டு தான் போட்டோம். ஏன்னா அவன் மேல யாருக்கான இந்த மாதிரி ஒரு பையனுக்கு போட்டு வேற ஒரு சேனல்ல போட்டு அந்த பையன் மேல கேஸ் ஆயிடுச்சு. கேஸ் ஆகி அவன் அந்த மாதிரி ஆனதுனால நாங்க அவன் சென்சிட்டிவா பேசினதா, அவன் அரசியல் அறிவு இல்லாம பேசின சில மேட்டரை கட் பண்ணி தான் போட்டோம். அந்த வீடியோ ஆரம்பிக்கிறது பாதில இருந்து தான் ஆரம்பிக்கும். மத்த சேனல் போட்டிருக்குமே, மத்த சேனல் அப்படியே போட்டிருக்குமே. இல்ல போடல, அவனுங்க எல்லாம் போடல. எல்லாம் இந்த இஷ்யூ ஆகுது அப்படின்றதுனால அதுக்கு பாதிக்கு அப்புறம் தான் போட்டானுங்களே. பேசினதே உதயநிதியை தாக்கி பேசி அது பர்சனலா தான் பேசவே ஆரம்பிச்சாங்க. பையன் பேசிட்டு பாதிக்கு அப்புறம் தான் கட் பண்ணி போட்டான். அதுலதான் சொன்னான் சொல்லிட்டு, இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி பத்திரிகையில கேட்கிறாரு உங்க அண்ணன் தானே இந்த துப்பாக்கி கொடுத்தாரு, இப்ப நீங்களே எதிர்க்கலாமா அப்படின்னதும் அதெல்லாம் தெரியாதுண்ணா, படம் ரிலீஸ் ஆனா பேனர் கிழிப்பேன் அப்படிங்கிறான். அதான் இவங்க அறிவு இந்த அளவுக்கு தான் இருக்குங்கிறான் நானு. இவன் சரி இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, இந்த ஆன்லைன்ல நல்ல வளர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. அந்த பசங்களுமே என்ன பண்றாங்கன்னா போட்டி வருது, இவருக்கு கரெக்டான ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணுமா? ஏன்டா நான் ஏன்டா கொடுக்கணும்? விஜய்க்கே அது ஒத்துக்க மாட்டாரு, இது சென்ட் ஆஃப் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வேண்டாம் அடுத்த வருஷம். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னொரு படம் வருமா வராது அப்படின்ட்டு. ஆனா இப்ப சின்ன எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு இன்னும் 5 வருஷம் வாய்ப்பு இருக்கு. 5 வருஷத்துல அவர் 6-7 படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு படம் ஆமா, அதாவது அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல கொஞ்சம் லாஸ்ட் இயர் சின்சியரா வேலை பார்ப்பாரு. இதே மாதிரின்னு சொல்ல முடியாது. ஆமா, இவரே லேசியா தான் இருக்காரு. அப்ப எப்படி இருக்கான்னு தெரியல. இல்லாட்டி ரஜினி மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஞானம் பெற்று ஒதுங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது ஆமா, இது பாப்போம். இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
எனக்குமே இந்த இது இருக்கு, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ அதை பொறுத்து வந்து நம்ம பார்ப்போம். பட் ஆனா என்ன அப்படின்னா, இப்போ டியூடு பைசன் எல்லாம் வரப்ப வந்து ஒரு ஒரு கோஸ்டார்ஸுமே சொல்லிக்கிறாங்க, அந்த படமும் ஒண்ணும் நம்ம படம் ஒண்ணும் எல்லாருமே சொல்றாங்க. இப்போ வந்து சூர்யால இருந்து எல்லாருமே வந்து விஜய் வந்து சொல்லிட்டாங்க அந்த படம் ஒண்ணும், முன்ன பின்ன முன்னாட்கள்லாம் விஜய் சொல்லியிருக்காரு இது மாதிரி அந்த படமும் நல்லா ஓடணும், நம்ம படமும் நல்லா ஓடணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு ஆக்சுவலா. நீங்க ஏன்பா இந்த அவ்வளவு இன்செக்யூர் ஆகும்? உங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா உங்க படத்துக்கு வந்து பார்க்க போறாங்க. இவ்வளவு இன்செக்யூரா இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்க எப்படி ஒரு ஆட்சியை பிடிப்பீங்க? ஒரு படத்துக்கு கூட உங்களால பொறுத்துக்க முடியல அப்படின்னா இவங்க ஆட்சியை வந்து எப்படி பிடிப்பாங்க? எனக்கு அது புரியல. இவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இங்க பாரு, நீ வந்து என்னதான் பெரிய ஸ்டாரா இருந்தாலும், என்னதான் உனக்கு வந்து ஓப்பனிங் நல்லா இருந்தாலும், உனக்கு வந்து நியூட்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாதான், குடும்பமா குடும்பமா பார்த்தாதான் உன் படம் ஓடும். கரெக்டா? அதே மாதிரிதான் இங்கேயும் ஆட்சியும் அப்படிதான். உன் ஃபேன்ஸை வச்சு நீ ஓட்டு வாங்கிட முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு இது இருக்கு. இருக்கா இல்லையா? அது படத்துல வந்து ஓடிருமோ அந்த மாதிரி இனிஷியல் பொசிஷன்ஸ்லாம் வந்து இங்க இருக்க கிடைக்கலாம். ஆனா அதே மாதிரிதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் எலெக்ஷன்லயும் அதான். எலெக்ஷன்லயும் ஒரு ஒரு பூத்துல நீ வேணா லீட்ல வருவ, ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு பூத்துல லீட் வருவ, மத்த பூத் எல்லாம் அடிச்சு காலி பண்ணும். ஏன்னா பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு வெறித்தனமா வேலை வைப்பாங்க. யாரு இதுலயும் ஏடிஎம்கே ஒரு பூத்துக்கு 100 பேர். இந்தியாலேயே பூத் ஏஜென்ட்ஸ் அதிகமா இருக்கிற கட்சி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான். இந்தியாலேயே ஒரு சர்வே ரீசெண்டா எடுத்தாங்க, அது பூத் ஏஜென்ட்ஸ் அதிகமா இருக்கிற கட்சி வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பூத் ஏஜென்ட்ஸ் வேலை பார்ப்பாங்க. நீங்க வந்து ஒரு 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 ஜெயிக்கிற மாதிரி ஒரு இதுல வந்துச்சுன்னு இதை வந்து ஸ்டாப் பண்றது கூட அவங்களால இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன வேணாங்கிற ஒரு அளவுக்கு கூட கொண்டு போவாங்க. அதான் அரசியல். நீ என்னதான் சொன்னாலுமே அதான் அரசியல். ஆக்சுவலா நீங்க அந்த அரசியலுக்கு ரெடி ஆகணும்ல. நீங்க யாரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க? எந்த மாதிரி ஆளுங்களா? இந்த மாதிரி ஆளுங்க கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டா விஜய்ன்னு சொல்ற ஆளுங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்களாம் எப்படி பூத்துல போய் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? சும்மா கழுத்தை சுட்டி கட்டிட்டு வந்தா, டிவியை துண்டு கட்டிட்டு வந்தா போதுமா? ஒர்க் பண்ணணும்ல, கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும்ல. அது இருக்குமான்னு தெரியல நமக்கு. அது பெரிய டவுட் ஆக்சுவலா. இப்போ கூட எஸ்ஏஆர்ல ஒர்க் பண்ணது முழுமையா ஒர்க், ரொம்ப முழுமூச்சா ஒர்க் பண்ணது வந்து டிஎம்கே அவங்க தான். அவங்க இல்லைன்னா வந்து எப்படி தெரியுமா இதா இருக்கும்? அங்கங்க வந்து பயங்கரமா அடி வாங்கி இப்ப கூட 97 லட்சம் பேரை அனுப்பிட்டாங்க. அது அப்புறம் பேசுவோம். இது வந்து அதான் நான் சொல்ற மாதிரி வந்து இப்போ ரொம்ப பயங்கர இன்செக்யூர். இறங்கி அடிக்கிறாங்க, எஸ்கே அடிக்கிறாங்க, நீ சொன்ன மாதிரி எங்கெங்கயோ அடிக்கிறாங்க. இமான கொண்டு வராங்க, உள்ள கொண்டு வராங்க, தம்ஷா கொண்டு வராங்க, எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மங்காத்தா ரீரிலீஸ் வர ஆஃப்டர் பொங்கல் வந்து இது வந்து டாக்டிக்கலா பிளே பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி இப்ப மங்காத்தா ரீரிலீஸ்க்கு ரெடி பண்றாங்க. அதாவது வந்து பொங்கல் முடிஞ்ச வந்து உடனே ஆக்சுவலி இந்த பராசக்தி போட்டு மங்காத்தாவை லான்ச் பண்ண போறதா வந்து பேசிடுறாங்க. அடுத்தடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் மங்காத்தா ரிலீஸாலதான் இதே ப்ரீபோன் பண்றாங்க நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஏன்னா வந்து இவங்க 14th இவங்க 14th வருது, வித்தின் வீக் ஆர் 2 வீக்ல வந்து மங்காத்தா வருதுன்னா இவங்களுக்கு அடி வாங்கும்ல, பராசக்திக்கும் அடி வாங்கும்ல. நீங்க அதுக்காக ப்ரீபோன் பண்றத கூட இருக்கலாம்ல. உடனே வந்து எடுத்து விடுறது. நீங்க உங்க தலைவர் உங்க விஜயண்ணா வந்து மிகப்பெரிய ஸ்டாரு, அவரோட லாஸ்ட் படம் ட்ரிபியூட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க கொடுங்க. படம் நல்லா இருந்துச்சா நியூட்ரல் ஆடியன்ஸ் பராசக்தி போறதா ஜனநாயகம் போறோம், அவன் டிசைட் பண்ணிட்டோம். இதுல வந்து இவங்களுக்கு என்ன ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்னு நமக்கு தெரியல. இது வந்து என்ன மாதிரியான நீங்க இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டு 200 கோடி ஃபீல் பண்றாருன்னு தெரியல. இது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு லைக் வருவா ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறாரு. ஏன் சார் நாளா ஏழை குடும்பத்துல இருந்து பெரிய ஆளா வரக்கூடாதா சார்? தனுஷ் மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நெட்ல எல்லாம். விட்டாரு 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 அப்படின்ட்டு. ஏன்டா இவ்வளவு கோபுறீங்க? நல்லா அதான் போறாங்க, நல்லா இல்லைன்னா இல்ல ஆக்சுவலி பிசினஸாவும் பாத்தீங்கன்னா நேத்து ஒரு சினிமா கண்டென்ட் பண்ணோம், அதுக்காக வந்து பாத்துட்டு இருந்தோம். பிசினஸாவே வந்து இப்ப படத்துக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் அந்த போட்ட பட்ஜெட் வந்து கைக்கு வந்த மாதிரி ஆன் டேபிள் வந்த மாதிரி வந்து டேட்டாஸ் இருக்கு சொல்லுங்க. இந்த ஓடிடி ரைட் மட்டும் 150 crores வந்து வித்துருக்காங்க. ஜனநாயகம் சொல்றேன்.
ஜனநாயகனுக்கு. ஸோ அதனால வந்து இப்ப படம் ஒரு தியேட்டர்ல நல்லா போலாட்டியுமே அவனுக்கு லாஸ் இருக்காது. அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி பிசினஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம இல்ல டிஸ்னி இது அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். டிஸ்னியா பிசினஸ் இல்ல அவனு உனக்கு பிசினஸ்ங்கிறது வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு லாபம் இருந்தா தானே பிசினஸ். அது இருக்கு. இப்ப அவனுங்க இப்ப அதனால மேபி விஜய் இன்செக்யூர் ஆகாம இருக்கலாம். இவனுங்க வந்து அந்த இதுல வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. அது லாஸ் இல்ல வின் அப்படிங்கிறது வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு கிடைக்குதா இல்லையாங்கிறது தான் கால்குலேஷன். எனக்கு ஐ திங்க் அப்படிதான் ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து நீங்க ப்ரொடக்ஷன் சைடு ஓரளவுக்கு நீங்க வந்து ஓடிடி விற்கிறாங்க. இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. யூடியூப்ல போகுது, மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகுது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆடியோ ரைட்ஸ் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. அது வந்து இருக்கட்டும். பட் இருந்தாலுமே போட்டதை தான் அவங்க எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா லைக் கைண்ட் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கும். ஏன்னா கோ ப்ரொடியூசர் யாரு, விஜய் ஒரு கோ ப்ரொடியூசர் படத்துல. ஜெகதீஷ் பழனிசாமி, ஜெகதீஷ் இருக்காங்க, ரூட்டோட ஓனர், ஆக்சுவலா ரூட் ஏஜென்சியோட. அவன் வந்து கோ ப்ரொடியூசர். ஆப்வியஸ்லி இதுதான் விஜய் ஒரு கோ ப்ரொடியூசர் மாதிரி தான் அந்த படத்துக்கு. சோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இவங்களுக்கு மேபி வந்துடலாம், ஓரளவுக்கு வரும். ஓகேவா? லைக் இவங்க போடுற கால்குலேஷன் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஓனரா இருந்தாலும் எனக்கு 200 கோடி சம்பளம் போட்டு தான் வச்சிருப்பாங்க. புரியுதா? இப்ப வந்து நீ ஒரு ஓனரா இருந்தாலுமே ஒரு படம் நீ தயாரிக்கிற அப்படின்னா ஒரு 500 கோடி அதுக்கு வந்து பட்ஜெட் போடுற அப்படின்னா அந்த 500 கோடியில 200 கோடி சம்பளம் வந்து இவங்களுக்கு இருக்கும், விஜய்க்கு இருக்கும். அதுல மிச்சம் 300 கோடி தான் உனக்கு சம்பளம் செட்டு அது எல்லாமே வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் சம்பளம் வந்து இந்த படத்துல எப்படி இருக்குன்னா 250 கோடி பட்ஜெட்டா இருக்கும், 200 கோடி ரூபாய் விஜய் சம்பளம், 50 கோடி ரூபாய் ப்ரொடக்ஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்க விஜய் படத்துல. அந்த அளவுக்கு டீடைல் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இல்ல சொல்றேன், பழைய படத்தெல்லாம் வந்து வச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து கமிஷன் எடுத்துட்டு அவன் சம்பளத்தை மட்டும் அதிகமா எழுதிட்டு அதான் அப்படி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. சரி ஒரு 300 வச்சுப்போம், 100 கோடியில படம் எடுக்கிறாங்க. அதர் தென் விஜய் சம்பளம், மத்தவங்க சம்பளம், அந்த செட்டு அந்த இதெல்லாம் சேர்த்து ஒரு 100 கோடி எக்ஸ்ட்ரா வருது, 300 கோடிக்கு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இருந்தாலுமே அந்த 200 கோடி கணக்குங்கிறது இவங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து அந்த எப்படி இருந்தாலும் அவங்க 200 கோடி இவங்க விஜய் கொடுத்தாகணும். ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து 200 கோடி கொடுத்தாகணும். கோபுரேஸ்வரா இருந்தாலுமே வந்து அந்த 200 கோடி வந்து கொடுத்தாகணும். அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு தியேட்டர்லயும் ஓடனாதான் லாபம். அது இது வந்து போட்டதை எடுக்கிற மாதிரிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு ஆப்வியஸா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்து நான் வந்து அந்த லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூவா பார்க்கும்போது வந்து இவங்க போட்டதை எடுக்கிறாங்க. இந்த இதெல்லாம் ஓடிடில வைக்கிறது, அதுல வைக்கிறது, போட்டதை எடுப்பாங்க. தியேட்டர்லயும் ஓடனாதான் இவங்க லாபம். அதுக்குதான் இவங்க துள்ளி குதிக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் சைட்லயும் துள்ளி குதிக்கல, இந்த ஃபேன்ஸ் இது பண்ணிக்கிட்டு ட்ரிபியூட் தடா உன் தலைவனுக்கு நீ கூட படம் நல்லா இருக்குன்னா வேற ஒரு ஆப்ஷன் வந்து வேற படத்துக்கு போறான். நல்லா இருந்தா லாங் ரன்ல ஓடட்டும், 3 நாள் கூட ஓட்டுவோம் படத்தை. யார் வேணா ஆக்சுவலா இந்த படமே பாலகிருஷ்ணா ரீமேக்குங்கிறாங்க. அது கேள்விட்டீங்களா? உண்மைதானே அது? ஆமா ஆமா ஆமா, ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் உண்மைதான். கேசரி, கேசரியோட ரீமேக். அச்சு வினோத்தை வச்சு நார்மலா லாஸ்ட் 3 படமுமே கடுப்பா இருந்தது. லாஸ்ட் 2 படம் துணிவு, வலிமை, அச்சு வினோத்தை ஏன் அப்படி நல்ல ஃபர்ஸ்ட் 2 படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சு. அவர் அஸ்வினோத் பண்ணா நல்லா இருக்கும். அதுவும் அஸ்வினோத் வந்து வெளியில வந்து பேசுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த படத்துக்கு ஏதோ ஒண்ணு கனெக்ஷன் இருக்கும். ஆனாலுமே வந்து ஸ்பிரிச்சுவலா ஒரு ஜோன்ல இருப்பாரு. பட் இருந்தாலும் வந்து ஒரு மேடையிலேயே சொல்லியிருந்தாரு. என்னன்னா இத இப்ப சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. என்ன மேடையில சொல்லியிருந்தாருன்னா, இது மாதிரி வந்து நீங்க வந்து என்ன விரும்புவீங்களோ அதைதான் நாங்க கொடுக்குறோம். அதனாலதான் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறோம். இல்லைன்னா நாங்க கடைசி விவசாயம் மாதிரி படங்கள் எடுத்துட்டு இருப்போம். நீங்க விரும்பாததால கடைசி விவசாயி ஓடல, நீங்க விரும்புறதாலதான் துணிவும் வாரிசும் ஓடிட்டு இருக்கு. அந்த டைம்ல ஒன்னா வந்துச்சு. அதனாலதான் அந்த மாதிரி படங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு இப்படி ஒரு இது சொல்றாரு. ரொம்ப ஒரு இது உண்மையா இருக்குமோன்னு தோணும். இதனாலதான் இப்படி இந்த மாதிரி படங்கள் பார்த்து தான் விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப இதாயிட்டாங்களோ அப்படின்னு தோணுது நமக்கு. ஆக்சுவலா அவர் சொல்றது 100க்கு 100 உண்மை அப்படின்னு ஒரு பாயிண்ட் அப்படி தெரியுது. நாமளா ஒரு பிரெஞ்சு குரூப் மாதிரி ஆயிட்டோம். நம்ம மூவி பாக்குறதுல பிரெஞ்சு குரூப்னா அந்த தீகா கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஆயிட்டோம். இவங்க எல்லாம் வந்து டிஎம்கே மாதிரி ஒரு மாசா இருக்காங்க.
இது சொல்றான், ஒரு மூவி பெர்ஸ்பெக்டிவ் பாக்குறதுல சொல்றான். ஓகே, அப்ரோச் பண்றது, மூவி அப்ரோச் பண்றது, இந்த மூவி பார்க்கலாம்னு நினைக்கிறது. அதுல வந்து இவங்க கொஞ்சம் மாஸ் ஆயிட்டாங்க. நியூட்ரல் அலையன்ஸ் ஒரு சைடு நான் சொல்றேன், அது வேற, அது ஒரு வேற செக்டாரு. பட் ஆனா இந்த மூவிஸ் பாக்குறது தான் அதிகமா இருக்காங்கிறாங்க. ஏடிஎம்கே மாதிரி இந்த மூவிஸ் பாக்குறதுக்கு ஒரு மாசான ஒரு குரூப் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கடைசி விவசாயி இதெல்லாம் வந்து மாரி செல்வராஜ் மூவி, பாரஞ்சித் மூவி அதெல்லாம் பாக்குறது வந்து, வெற்றிமாறன் மூவி பாக்குறது ரொம்ப ஃப்ரெஞ்சு குரூப்பா இருக்கு. அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் போட வேண்டியதா இருக்குங்கிறாங்க. இப்ப கோட் ஒண்ணு இருக்கு, வாரிசு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு மினிமம் கேரண்டியா ஓடி இருக்குல்ல. ஓகேப்பா, ஒரு மாச கமர்ஷியல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்ட்டு. இப்ப பாரஞ்சித் இருந்துச்சுன்னா, பாரஞ்சித் வந்து சார்பேட்டா பரம்பரை மாதிரியே எல்லாமே எடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லா படமும் அத மாதிரி இருக்க வேண்டியதா இருக்கு. புரியுது நான் சொல்றது? இந்த இன்டென்சிட்டி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியல. இப்ப நட்சத்திரம் நகருதுன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சார்பட்டா முடிச்சுட்டு பண்றாப்ல, அப்படியே அது பெருசா போகல. புரியுதா? அதனால சொல்றேன், ஒரு தங்கலான் மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாப்ல, அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவி வந்து பண்ண முடியல. சார்பேட்டானா மெட்ராஸ் சார்பேட்டா மாதிரியே எல்லா படமும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் குள்ள போயிடுறாங்கல்ல அவங்க. வெற்றிமாறன்னா விடுதலைங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் என்னை பொறுத்த வரையும். வெற்றிமாறன் ஒரு விடுதலை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு ஆக்சுவலா. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா இருக்கிறதே வந்து இவங்களால இல்ல வெற்றிமாறனோட முதல் தோல்வின்ற ஒரு குரூப் கிளம்புது. இது வெற்றிமாறனை பிடிக்காத ஒரு குரூப் கிளம்புது. இதே வந்து வடச்சென்னையும் அசுரனும் கொடுத்துட்டாருன்னா அது கூட அவங்களால பேச முடியாது. விடுதலை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறதால இவங்க என்ன பண்றாங்க, அசுரன் மாதிரி இல்ல, வடச்சென்னை மாதிரி இல்ல, அப்படி ஒரு கம்பேரிசன் கொண்டு வந்து அந்த குரூப் ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க. புரியுதா நான் சொல்றது? இல்ல அந்த இது வந்து அதுதான் விடுதலை மாதிரி ஒரு நல்ல படத்தையே இவங்களால தோக்கடிக்க முடியுது. விடுதலை 2 ஓடல அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலா. ஒரு நல்ல படத்தை கூட தோக்கடிக்க முடியுதுன்னா இப்படிதான் தோக்கடிக்க முடியுதுங்கிறேன். ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி எல்லா படமே வந்து இதா ஒரு நல்ல அவங்க மத்த படங்கள் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நரேட்டிவ் நான் நினைக்கிறேன். வாரிசு மாதிரி கொடுத்தாலும் துப்பாக்கிங்கிறது ஒரு பீக், மங்காத்தாங்கிறது ஒரு பீக்குன்னு வச்சுக்கலாம். என்னதான் அதுல குறைகள் இருந்தாலும் ஒரு கமர்ஷியலி சூப்பர் ஒரு நல்ல மூவி. துப்பாக்கிங்கிறது ஒரு நல்ல மூவி, மங்காத்தாங்கிறது ஒரு நல்ல மூவி. சோ அதே லெவல்ல இது இருக்காதுல, வாரிசு இருக்காது. நாம என்ன எதிர்பார்ப்போம், துப்பாக்கி மாதிரி விஜய் கிட்ட எதிர்பார்ப்போமா? கிடைக்காதா? அது ஒரு 5 படம் வரிசையா மொக்கையா போவோம். 6வது படம் ஒரு துப்பாக்கி மாதிரி ஒண்ணு வரும், அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருமா? சோ அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப வந்து ஆனா இந்த இடத்துல ஒத்துக்கிறாங்க பத்தியில, துப்பாக்கி மாதிரி இல்லைன்னாலும் ஒரு வசூல் ரீதியா வந்துருது இல்ல. மத்த படங்கள்லாம் பைரவா மாதிரி ஏதோ ஒரு இதுல வசூல் ரீதியா வந்தது இல்ல. ஆனா இங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுங்கிறது. இப்ப வடசென்னை மாதிரியும் அசுரன் மாதிரியும் இருக்கு, அதே மாதிரிதான் இருக்கணும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் விடுதலை பண்ணாலோ நட்சத்திரம் பண்ணாலோ சார்பேட்டா பரம்பரைன்னா சார்பேட்டா பரம்பரை மாதிரியே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைங்க. இவங்கதான் மாஸ் குரூப்பா இருக்காங்க, நம்ம வந்து ஒரு ஃப்ரெஞ்சு குரூப்பா இருக்கும் அப்படிங்கிறதுதான் என்னோட இந்த கான்வர்சேஷனே இஸ் அபௌட் தட். ஃப்ரெஞ்சு எலிமெண்டா நம்ம இருக்கோமா? இல்ல அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க ஃப்ரெஞ்சு குரூப்பா ரொம்ப ஒரு சின்ன குரூப்பா இருக்கும். ஒரு தீகா கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாதிரி ஒரு நல்ல ஒரு கொள்கை இருக்கிற ஒரு பார்ட்டி. பட் ஆனா ஜெயிக்க முடியல. தீகா இல்ல, பட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்கிறது ஒரு இப்ப கூட நல்ல கண்ணு எக்ஸாம்பிளா சொல்றாங்கல்ல. நல்ல கண்ணு ஜெயிக்க வச்சாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டியை முதல்வர் ஆக்க மாட்டாங்களே அவங்க. அதுதான் சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு நல்ல கொள்கை இருக்கிற ஒரு இதா இருக்கும். பட் ஆனா வந்து நமக்கு வந்து பெரிய இது இல்லை அப்படிங்கிறதுதான் என்னோட